14வது அதிகாரம். ஆவியானவரை பற்றி பேசுறோம். ஆவியானவரை எப்படி நாம பெறுறது அதை குறித்தான் போதிச்சுட்டு வரோம். ஒரு 18 வாரங்கிட்ட போதிச்சிட்டோம். ஆவியானவரை ஏன் பெறணும் அப்படின்னா, ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தாதான் நாம் செல்வந்தனா மாற முடியும், நாம் தீர்க்கதரிசியா மாற முடியும், நம்ம அற்புதம் செய்றவனா மாற முடியும். ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தாதான் நம் ஜெபம் பண்ணுனா கிடைக்கும். இப்படி ஆவியானவரை சுற்றித்தான் நமக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறது. அதனால ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும் போதிக்கிறோம். 18 வாரங்கிட்ட போதிச்சோம். இன்னொரு 20-25 வாரம் ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்றத போதிக்க போறோம். இயேசு தான் நம்மளுக்கு அதை காமிச்சு தர்றாரு, ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. யோவான் 14:15-16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் சொல்றார், இயேசு ஜெபிப்பேங்கிறார். இந்த இடத்துல சொல்றார், இயேசு உங்களுக்காக ஜெபிப்பார் அப்படின்றார். உங்களுக்காக ஜெபிப்பேன் சொல்லிக்கிட்டு அதுல யாருன்னு போடுறார். உங்களுக்காக அப்படின்றதுல யார் அப்படின்னா, யாரெல்லாம் தேவனுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபம் பண்ணி, அந்த பிதாவாகிய தேவனிடத்துல இருக்கிற ஆவியானவர் இயேசு யாருக்காக ஜெபம் பண்ணாரோ அவருக்கு அருளப்படுகிறது அப்படின்றார். அப்போ நல்லா தெரியுது, ஆவியானவரை யார் பெற முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் கற்பனையில வாழ்றாங்களோ அவங்கதான் ஆவியானவர் பெற முடியும். யாரெல்லாம் கற்பனையில வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண முடியும் அப்படின்றார். அப்போ கற்பனை ரொம்ப முக்கியம். இயேசு சொல்றாரு, ஆவியானவர் பெறுவதற்கு கற்பனை ரொம்ப முக்கியம். நான் ஜெபிக்கலாம், அந்த ஜெபிக்கிற மனுஷனும் கற்பனையில வாழணும். அப்பதான் இயேசு அவருக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்க முடியுது. நான் விசுவாச வீரன் சொல்லலாம். நான் விசுவாச வீரனா இருந்தாலும் நான் தேவனுடைய கற்பனைகளில் வாழ்ந்தால்தான் இயேசு எனக்காக ஜெபம் பண்ண முடியும், எனக்கு ஆவியானவரை பிதாவாகிய தேவன் தர முடியும். நான் பரிசுத்த சபைக்கு போறேன், நான் பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறேன், எப்படிதான் சொன்னாலும், நான் பரிசுத்தவான் என்று சொன்னாலும், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணுன்றார். அதுக்கு தான் 15வது வசனம் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அப்படின்ற ஒரு வார்த்தையா போடுறாரு. நீங்க என்னிடத்தில் விசுவாசமா இருந்தால், நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால், நீங்க என்னிடத்தில் பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னால், என்னிடத்தில் நீங்க ஜெபம் பண்றேன்னு சொன்னால், நீங்க உபவாசம் பண்றேன்னு சொன்னாலும், நீங்கள் என்னுடைய கட்டளையின்படி நடந்தால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரண்டார். 3 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நான். ஒண்ணு, இயேசு யாருக்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னா, கற்பனையில நடக்கிற மனுஷனுக்கு தான் ஜெபம் பண்றாரு, வேற யாருக்கும் ஜெபம் பண்ணல. 2, அவர் உலகத்தாருக்காக ஜெபம் பண்ணவில்லை என்றார். யோவான் 17 சொல்றாரு, உலகத்திற்காக ஜெபம் பண்ணல அப்படின்றார். உலகத்தார்னா யாரு? 1, தான் மனம் போன போக்குல வாழ்ற மனுஷனுக்காக இயேசு ஜெபிக்கிறது கிடையாது. 2, உலகத்தார் யாருன்னு சொல்றேன், மனம் போன போக்குல வாழ்றவர்கள் உலகத்தார். 2, உலகத்தார்ல இன்னொரு வழி இருக்குது, நான் இயேசு இடத்துல கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, நான் இயேசு மூலமாய் பிதாட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஒண்ணு இருக்குது, நான் மரியா மூலமா இயேசுட்ட கேட்டு இயேசு மூலமாய் பிதாட்ட கேட்பேன் அப்படிம்பாங்க. 4வது ஒரு உலகம் இருக்குது, செத்த மனுஷன் மூலமாய் மரியாட்ட கேட்டு, இல்லைன்னா செத்த மனுஷன் மூலமாய் இயேசு விட்ட கேட்டு, இயேசு பிதாவிட்ட கேட்டு, இப்படி என் ஜெபத்துக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லுவார்கள். இவரும் உலகத்தார்கள், இவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றது கிடையாது, பரிசுத்த ஆவி வாங்கி கொடுக்கிறது கிடையாது. 3வது இன்னொரு உலகத்தார் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, அவங்க ஆவிக்குரிய சபையில தான் இருப்பாங்க. அவங்க ஓய்வு நாள் தோறும் ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க, வந்துட்டு ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, கண்ணீர் விடுவாங்க, கவலைப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உலகத்தாரை போல, உலகத்தார் வாழ்றது போல தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து வாழாமல் உலகத்தாரை போல வாழ்றதுனால
அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றது கிடையாது. இயேசு சொன்னார், யோவான் 11:17 சொன்னாரு, நான் உலகத்திற்காக ஜெபம் பண்ண வரலன்றார். எப்படி நீங்க வாழுவீங்க, நீங்க எப்படி வேணாலும் இருப்பீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக வரல. மாறாக சீசர்ல காட்டி சொல்றாரு, இவர்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். என் வார்த்தையை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு, என் கற்பனையை கேட்டு, என் கற்பனைகளுக்கு பயந்து வாழுகிற மனுஷனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். அவன் வாழும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படின்றார் இல்லையா. அவன் உலகத்துக்கு வரல. உலகம் எப்படி ஜெபிக்கட்டு. நான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க கண்ணீர் விடுறதுனால கிடைச்சிரும், நீங்க ஜெபம் பண்றதுனால கிடைச்சிரும் அப்படின்ட்டு நான் சொல்லுவது கிடையாது. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, யோவான் 14வது அதிகாரத்தை போதிக்கிறதுனால யோவான் 14:13-14 2 வார்த்தை இருக்குது. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்காக அதை செய்வேன் அப்படின்னு இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில பேரு நான் இயேசுவின் நாமத்தினால கேட்டா பிதா தருவாருன்னு இயேசு சொல்றீங்க, அதை கேட்போம்ன்றாங்க. இயேசுவின் நாமம் 13வது வசனத்திலையும் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன்றது, 14வது வசனத்தில என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருது. நான் சொல்லுவேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது என்ன சொல்லுதுன்னா, 13 சொல்லுது இயேசுவின் நாமத்தினால பிதாட்ட கேட்டா தருவார்னும், 14 சொல்லுது இயேசுவின் நாமத்தினால பிதாட்ட கேட்டா தருவார்னும், 15 சொல்லுது என்னிடத்துல அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும்ன்றது. முதல்ல சொல்றாரு, என் நாமத்தில் நீங்க ஜெபம் பண்ணலாம், நல்லது. என் வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம், நல்லது. என்னிடத்துல அன்பு கூறுறதுனால இதெல்லாம் நடக்கிறது நல்லது. ஆனா கட்டளையில நீங்க வாழாவிட்டால், நீங்கள் அவருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணாலும், இயேசுவிடத்துல ஜெபம் பண்ணாலும், பிதாவிடத்துல ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருது. நீங்கள் உலகத்தார்கள் அப்படின்றாரு. கற்பனையில வாழாத எந்த மனுஷனும் உலகத்தான் அப்படின்றார். அப்ப நீங்க கற்பனையில வாழும்போது நீங்கள் நல்ல பலனை அடையும்படிக்காக, நல்ல கிஃப்டை பரிசுத்த ஆவியானவர் பெறும்படிக்காக இயேசு போதிக்கிறார் அப்படின்ட்டு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணும்போது எதற்கு பலன் அதை தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்குது. நம்ம எல்லாருடைய வாயிலையும் எல்லாருடைய கருத்தை பார்க்கும்போது ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஜெபம் பண்ணா கிடைக்கின்றாங்க, சில பேர் சொல்றாங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணா கிடைக்கின்றாங்க, சில பேர் சொல்றாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா கிடைக்கின்றாங்க, சில பேர் கண்ணீர் விட்டா கிடைக்கின்றாங்க. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்படி பண்ணுனா கிடைக்காது. இயேசு நம்மளுக்கு போதிச்சு தந்திருக்கிறார். இயேசு என்ன போதிச்சு தந்திருக்கிறார் சொன்னாரு, அவர் சொன்னாரு மத்தேயு 12:20 நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசை துரத்துறபடினால் அங்க போட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி அற்புதம் செய்றேன், நான் எப்படி ஜெபத்துக்கு பதில் எடுக்கிறேன், என் ஜெபத்துக்கு எப்படி பலன் வருது. அவர் சொல்றாரு ஆவியினால் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியினால் நான் பிசாசை துரத்துறேன்றார். அப்ப பாயிண்ட் எங்க வருது, ஜெபிக்கிறேன், தேவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவைகளினால எனக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் அற்புதம் செய்ய முடியுது, எனக்கு பலனை கொண்டு வர முடியுதுன்றார். அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல, இயேசு தான் சொல்றாரு இல்லையா. நான் பிசாசை பரிசுத்த ஆவியினாலே துரத்துறபடினால் அப்படின்றாரு. அப்போ ஜெபத்துக்கு எப்படி பலன் கிடைக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரணும். உங்ககிட்ட பரிசுத்த ஆவி வரணும்னா நீங்க கற்பனையில நடக்கணும். நீங்க கற்பனையில நடந்தால் தேவன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தால் உங்களுக்கு பலன் இருக்குதுன்றாரு. அவன் பலன் பரிசுத்த ஆவியினால் வருது, பரிசுத்த ஆவி கற்பனையினால் வருகிறது என்றார். அப்ப கற்பனை இல்லாம நம்ம எதிலும் ஜெயிக்கவே முடியாது. லூக்கா 11:20 சொல்றாரு, தேவனுடைய விரல்களினால் பிசாசை துரத்துறபடியால். விரல்கள் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவி தான் சொல்லுது. அப்போ தெய்வம் ஜெபத்தில் அற்புதங்கள் செய்யறது அவருடைய நாமத்தினால மட்டும் கிடையாது, அந்த நாமத்தை கொண்டு கிடையாது. 100% நான் சொல்லுவேன், வார்த்தை, நாமம், உபவாசம், ஜெபம் எல்லாமே தேவை. ஆனா அதனால அல்ல இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு பலன் கொண்டு வர்றது ஆவியானவர்கள் மட்டும்தான். அப்போ நல்லா புரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாம் ஜெபத்துல நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஜெபத்துல பலன் வருவதற்கு நான் கட்டளை நடக்கும். நான் நடக்கும்போது அப்பதான் இயேசு அந்த மனுஷனை பார்த்து, சரி இவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னுடைய கற்பனையில் நடக்கிறான் இயேசு அறிந்து
அந்த மனுஷன் பிதாட்ட முழங்கால் போடுறாரு. பிதாவே, என் வார்த்தையை கேட்டு இந்த மனுஷன் நடக்கிறான், என் வார்த்தையை கேட்டு இந்த மனுஷன் வாழ்றான், அதனால அவனுக்கு நீர் ஆவியை கூடும் என்று பிதாவிடத்தில் இயேசு ஜெபிக்கும் போது பிதா குமாரனுடைய வார்த்தையை தட்ட முடியாமல், அவர் மெய்யாகவே உண்மை உள்ள தேவன் எல்லாவற்றையும் சரியாக நியாயந்தீர்த்து எனக்கு விண்ணப்பத்தை தர்றார் என்று இயேசு அறிந்து, தேவன் அறிந்து, தேவன் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு தருவதற்கு கட்டளை கொடுத்து விடுகிறார். பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளாக இப்படிதான் வருகிறது அப்படின்றார். அவன் பரிசுத்த ஆவி இப்படி சில பேரும் 40 நாள் உபவாசம் இருப்பா. பார்த்திருக்கீங்களா நீங்க? 40 நாள் 60 நாள். சில பேர்லாம் ஜெபம் பண்ணும்போது மாலை மாலையா வடியும் கண்ணீர். என்ன கண்ணீர்னா இது? அவங்க கவலை கண்ணீர். அது அவங்களுடைய கவலையை கண்ணீரா சிந்துறாங்க. அப்படி உங்க கவலையே நீங்க கண்ணீரா சிந்துறதுனால தர முடியாது. உங்க கவலையே நீங்க சத்தம் போட்டு தேவன்கிட்ட கேட்கறதுனால தர முடியாது. அப்படிலாம் வராதுன்றாரு. நீங்கள் அவருடைய கவலையை போக்கும்படிக்காக நீங்க வாழணும். அவருடைய கற்பனையில நீங்கள் பலகீனமாகிவிட்டால், நான் பலகீனமாகிவிட்டேன் ஆண்டவரே என்னை சீர்திருத்த வேண்டும், என் இருதயம் காயப்படுகிறது, வேதனைப்படுகிறது, அவருடைய காரியத்தில் நாம் மனம் வருந்தும் போது ஒருவேளை தேவன் இரக்கம் கொள்ளலாம். என் காரியத்திற்காக நான் இரக்கம் கொள்ளக்கூடாது. நான் என் காரியத்திற்காக நான் அழுதுட்டு இருக்க கூடாது. எனக்கு கஷ்டம், எனக்கு பாடு, எனக்கு வேதனை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படி சொல்லாம அவருடைய காரியத்தில் கற்பனைகளில் நான் நடக்கணும்ன்றார். சரி, 3 பாயிண்ட் முதல்ல சொல்லிட்டேன். நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு போவேன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நல்லா புரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு இப்ப நல்லா புரிஞ்சிச்சு. முக்கியமான காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்றோம், என் பலன் கிடைக்கல. ஏன்டே நிறைய பேர் போன் போட்டு கேட்பாங்க, பாஸ்டர் ரொம்ப வருஷம் சபைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் ஒன்னும் ஆடல, அசையல, ஒன்னும் கிடைக்கல. ஆமீன். நான் என்ன சொல்றது? ஊழியக்காரன் இருந்துட்டு கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணா கிடைக்குன்னு போதுன்னு இருக்குது, பாடுனா கிடைக்குன்னு போதனை இருக்குது. அவங்ககிட்ட போய் ஏமா நீங்க சேரதை தொடர்ந்து செய்யுங்கம்மான்னு அப்படின்ட்டுருவேன். நம்ம சபை விசுவாசி கேட்ட நான் சொல்லுவேன், எப்பவும் ஜபிக்கிறதுனால கிடைக்காது, ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுனால தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா போன் பேசி கேட்கறதெல்லாம் வெளி ஜனங்கள் கேட்கறதுனால வெளி ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டா நல்லா இருக்கும். சரி, அப்ப கற்பனைக்கு போவோம். அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் இயேசு அவனுக்காக ஜெபம் பண்றார், பிதாவாய் தேவனுக்கு ஆவியை கொடுக்கிறார். அப்ப எங்க போக வேண்டியதா இருக்குது? கற்பனைக்கு உள்ளாக தான் போக வேண்டியதா இருக்குது. முதலாம் கற்பனை நல்லா கேட்கணும். யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அது அற்புத விதமான ஒரு பகுதி. அது 2ஆம் வசனம். அதுல இருக்கும், உன் தேவனாய் கர்த்தர் நானே அப்படின்னு இருக்கும். நீங்க இந்த 10 கட்டளை அந்த பேப்பர் பார்த்துருக்கீங்களா? நீங்க எங்க வீட்டில அந்த 10 கட்டளை பேப்பர் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, நானே உன் தேவனாய் கர்த்தர், என்னை இன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருத்த வேண்டாம், ஓய்வு நாள ஆசரிக்கணும், கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்காதிருப்பாயாக, இல்லையா? அப்புறம் உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு பொய் செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இவ்வளவு தான் இருக்கும். ஆனா இவ்வளத்தை வச்சு நீங்க கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. கற்பனையில முதலாம் கற்பனை என்னது? உன் தேவனாய கர்த்தர் நானே என்றாரு. கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் முதல் கஷ்டம் பாருங்க. உலகத்துக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, உலகத்துக்கு அநேக கர்த்தாக்கள் உண்டு அப்படின்றது. நிறைய கர்த்தர் பூமியில இருக்கிறார், உலகத்துல அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கர்த்தர்னா கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தாக்கள் ரொம்ப நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரியவங்களுக்கு கர்த்தர்னா ஒருவர் தான். கிடையாது. கர்த்தர் பல கர்த்தாக்கள் உண்டுன்னு பவுல் சொல்றாரு. பவுலுடைய காலத்திலே பவுல் போதிச்சிட்டாரு. பல தெய்வங்கள் இருக்குது, பல கர்த்தாக்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் கண்டுபிடிக்கிறது? அதுல கர்த்தர் கண்டுபிடிக்க ஒரு அற்புத விதமான ஒரு வழியை வச்சிருந்தார். ஆனா அதை இந்த 10 கற்பனையில எழுதாம போயிட்டாங்க, இல்லையா? இந்த பைபிளை கோல்மால் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, போப் சந்ததியர்கள் தான் கோல்மால் பண்ணி விட்டாங்க. பைபிளை எடுக்க வேண்டிய நிறைய சிஸ்டத்தை பைபிள் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கோல்மால்லாம் உள்ள சேர்த்து போட்டாங்க. அதுக்கு பின்னாடி மாற்று நூதரை படிச்சுட்டு பைபிளே குழப்பமா இருக்குன்றதுல கொஞ்சம் குழப்பத்தை வெளியே எடுத்தாரு. ஆனா நிறைய குழப்பம் பைபிள்ல நிறைய தூக்கிட்டாங்க. அவங்க மன விருப்பத்தின்படி பைபிள் எழுதினாங்க.
பைபிள்ல நல்ல காலம் இந்த விஷயத்தை வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு, அதனால தப்பிச்சோம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாம போச்சு, போதிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விடுங்க, என்ன கடவுள் கழுத நீ நாசமா பண்ண விட்டுறாரு, பாக்குறதே கிடையாது. அவனையெல்லாம் இந்த கண்ணீர் விடுறவன் உபாசம் போய் இருக்கிறவன் பாக்குறதே கிடையாது, விட்டுறாரு போயா அப்படின்ட்டு. முக்கியமான விஷயத்துல போட்டிருக்கிறார். நிறைய பேர் கர்த்தர் யாருன்னு தெரியாது பாருங்க, போய் அழுதுட்டு இருப்பாங்க. கர்த்தர் யாரு போட்டிருக்குது, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர். அதான் கர்த்தருக்கு அடையாளம். கர்த்தர்கள் ரொம்ப இருக்குது. எப்படி அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க இல்லையா? அடிமைகளா இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்துல இருந்து அந்த ஜனங்களை யாரும் புறப்பட பண்ண முடியல. எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டு இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் விழுந்துட்டு இருந்தாங்க. பார்வோனா இருக்கட்டும், பார்வோனுடைய ஜனங்களா இருக்கட்டும், இஸ்ரவேலர்களா இருக்கட்டும், மோசேயுடைய அண்ணனா இருக்கட்டும், மோசேயுடைய அம்மாவா இருக்கட்டும், மோசேயுடைய தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டே இருந்தாங்க இல்லையா? அவங்கள ஒரு கர்த்தாக்கள் இல்லையா? மோசே ஒரு கர்த்தா, பார்வோன் ஒரு கர்த்தா, அங்கிருந்த விக்கிரங்கள் ஒரு கர்த்தா. இந்த கர்த்தாக்கள் எல்லாமே பாவத்தில் விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ மோசே சொல்றாரு, யார் கர்த்தரு? எகிப்தில இருந்து அடிமைத்தனத்தில இருந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, புறப்பட பண்ணினாரே, அவர் தான் கர்த்தர்ன்றாரு. இப்போ புரியுது கர்த்தர்னா யாரு? பாவத்தில் விழுகிறவர் அல்ல, பாவம் செய்யறவர் அல்ல கர்த்தர், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர், பாவத்திலிருந்து புறப்பட பண்ணிறவர் தான் கர்த்தர்ன்றாரு. அப்ப எனக்கு தெரியுது நிறைய கர்த்தர்கள் இருக்கலாம், நிறைய இயேசு கிறிஸ்து பேர் இருக்குது, நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து இருக்குது இல்லையா? நிறைய பேருக்கு இயேசு இருக்குது, நிறைய பேருக்கு கர்த்தர் இருக்குது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்காங்க, இயேசு ராஜி, இயேசு குப்பை, நிறைய பேருக்கு இயேசு இருக்குது. அது மாதிரி கர்த்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. நான் கூட என் பேர் வந்து விஜயகுமார் யெகோவான்னு தான் போட்டிருக்கிறேன், பின்னாடி போட்டிருக்கேன் கல்யாணத்துல. நிறைய பேருக்கு கர்த்தர் யெகோவா இயேசு தேவனுடைய பேரை கூட்டி வளர்க்கறது முக்கியம் இல்ல. நிறைய பேருக்கு ஜார்ஜ் பேர் இருக்குது சாதா ஆளுக்கு, நிறைய பேருக்கு ஜார்ஜி, நிறைய பேருக்கு அந்தோனி, நிறைய பேருக்கு மேரி, நிறைய பேருக்கு லூர்த் அம்மா, நிறைய பேருக்கு இருக்குது அப்படி பேர். ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இல்ல. ஆனா உண்மையான லூர்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையான மரியாதை எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையான ராயப்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய கிரியைகளின் மூலமா கண்டுபிடிக்க முடியும். பேர் நாமத்தை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. கர்த்தருங்கிற நாமத்தினால கர்த்தர் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருக்கேற்ற கிரியை வைத்திருக்கிறவர் தான் கர்த்தர். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பாவத்தில் விழாதவர், பாவத்திலிருந்து மேல தூக்கி எடுக்கிறவர் தான் கர்த்தர் என்றார். ஆமென். அப்ப ஒருவரை தேவனா ஆராதிக்கணும் அப்படின்னா அவர் பாவம் செஞ்சிருக்க கூடாது இல்லையா? யூதர்கள் கர்த்தரை தான் ஆராதிக்கணும் சொல்றாங்க, அவங்க கர்த்தரை ஆராதிக்கல, பேயை ஆராதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தால் தேவனுடைய கட்டளையின்படி நடப்பார்கள். அவர்கள் எல்லாம் பயங்கர கொலைகாரனா இருக்கிறான். யூதனை மாதிரி கொலை செய்யறதுல உலகத்துல இரக்கமற்ற சாதி எங்குமே கிடையாது. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இருந்து இந்நாள் வரைக்கும் யூதனை மாதிரி கொல்றதுல உலகத்துல யாருமே கிடையாது. மரண கொலைகாரன் லட்சம் பேரெல்லாம் ஒரே நேரத்தில் நிமிஷத்துல வெட்டி போறோம். நமக்கு ஒரு ஆள் கத்தி எடுத்து குத்துன ரத்தம், நம்ம ரத்தம் கையில குத்திக்கிட்டு வெளியே வந்தாலே பார்க்க முடியல. டெஸ்ட் சுகருக்கு ஒரு லைட் ஒரு குத்திக்கிட்டு அப்படி பாக்குறோம், ஒரு சொட்டு கூட வரல. அதை பார்க்கும்போது நெஞ்சு படக்கு அடிக்குது. அவங்க எல்லாரும் 6 லட்சம் பேர் 18 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் போட்டு தீர்த்துட்டு போயிடுறான். இரக்கமற்ற ஜாதி. அவன் கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருடைய நாமத்தினால பிசாசு ஆராதிக்கிறான். பாவ பாடல்களும் பாவ படங்களும் பாவ கச்சேரியும் போட்டு விட்டுறாங்க. அப்ப பாவத்துக்கு கர்த்தருடைய நாமத்துல பாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் கர்த்தர் அல்ல, கர்த்தருடைய நாமத்துல பாவத்திலிருந்து மீட்கிறவர் தான் கர்த்தர் என்றார். அப்ப கர்த்தர் யாரு? பாவத்துக்கு துணை போறவர் அல்ல, பாவத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை, சகதியில கிடக்கிற ஜனங்களை தூக்கி எடுக்கிறவர் தான் கர்த்தர். முதல்ல இந்த கற்பனையில பலமா இருக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் கற்பனையில பலமா இருக்கணும். இந்த 10 கட்டளைய இதுல வாழ்ந்தா உங்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணுவார் பிதாவிடத்துல, பிதா உங்களை ஆவியானவர் தருவார் இல்லையா? இந்த 10 கட்டளையில ஏன் 10 கட்டளை கொடுத்தாருன்னா, 9ல சரியா இருந்தாலும் கூட அந்த 1லயும் தவறா இருக்கிற 1ல சரியா இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஆனா நம்ம 1லுமே சரியில்லையே, நம்ம 1லுமே சரியில்லை, இதுலயே சரியில்லை பாருங்க. நானே உன் தேவனாய் கர்த்தருங்கிறதுலே, உன் தேவனாய் கர்த்தர் நானேங்கிறதுல கூட சரியா இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கற்பனை இதுலயே நம்ம ரிமன் கிடையாது, இதுல நிலைச்சு நிக்கிறது கிடையாது. இதுல நிலைச்சு நின்று அதான் ஆவியானவர் வரும். நான் முதல்ல சொன்னோம் பாருங்க, நம்ம சபையில பிரசங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு சொன்னேன், ஜெபம் பண்ணல உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு ஒரு சாக்கு மாதிரி இருந்தது, எல்லா பாஸ்டரும் ஜெபம் பண்ணா கிடைக்கும் சொல்றான், பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ணா கிடைக்காதுன்னு. நான் சொல்றேன், நான் கிடைக்காது, அது கிடைக்கவே செய்யாது. ஏன்னா நான் பைபிள் நல்லா படிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் பைபிள் தியானிக்கிறேன் அப்படின்னா 10 மணி நேரம் தியானிக்கிறேன், 12 மணி நேரம் போயிடுறேன். இப்ப நான்
ஏன்னா எனக்கு தெரியுது ஜெபம் பண்ணா கிடைக்கும்னா நீங்க எல்லாருமே நல்லா இருந்திருப்பீங்க, நீங்க நல்ல டாப்புக்கு போயிருவீங்க. ஏன்னா இந்த ஆற்றல் ஜெபம் பண்ணா கிடைக்குங்கிற ஆற்றலை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரி 2 கார் வாங்கினா உனக்கு ஜெபத்துல நீ பலன் கிடைக்கிறதா அடுத்த நாள் 7 கார் வாங்கிட்டு வருவேன். ஆனா அதுல எல்லாம் பலன் இல்லாதனாலதான் நீ சண்டைக்கெல்லாம் போறீங்க. நம்ம வந்து கோவம் வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது, உலக ஆசை வருது. என்ன கிடைக்காது அது தெரியும். உங்களுடைய ஜெபத்துல பலன் கிடைக்கிறவனா இருந்தால் அவன் நிச்சயமா மற்ற காரியங்களுக்கு போக மாட்டான். அப்ப பலன் எங்க இருக்குது? பலன் பரிசுத்த ஆவியினர்கிட்ட தான் இருக்குது. பரிசுத்த ஆவி தான் உள்ள வரணும். அதுக்கு கற்பனை ரொம்ப முக்கியம். கற்பனை வாழும்போது ஸ்டெடியா இருக்கும்போது, அதுல முதலாம் கற்பனை உறப்பா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான இயேசு ஜெபம் பண்றாரு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு என்னன்னா ஒரு நிழல். ஏன்னா ரொம்ப நாள் போறோம் பரிசுத்த ஆவியை பெறுறது பற்றி. சில சபையில பாத்துறீங்களா, பரிசுத்த ஆவி பெற நல்லா கரங்களை தட்டி ஊன் ஆடுவா. அப்ப சொல்லுவோம்ல பரிசுத்த ஆவி இருந்தாலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பக்கா வஞ்சகம். பிசாசு சபைக்குள்ள ஏறி வஞ்சிக்குது. பரிசுத்த ஆவி அப்படி கிடைக்கவே கிடையாது. நான் அதுக்கு தான் 18 வாரமா போதிச்சேன் உங்களுக்கு இல்லையா. 18 வாரமா நம்முடைய மூதாதையர்கள் எப்படி பரிசுத்த ஆவி பெற்றாங்கன்னா இப்படி போட்டு அடிச்சலும் கிடையாது. பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் பெற்றாங்க பாத்தீங்களா? எலிசா அவன் வாய்க்கா வரப்புல பரிசுத்த ஆவி பெற்றான். சபையில இல்ல. எலியா ஓடி போய் அபிஷேக தலத்தை கொண்டு அங்க இருக்கணும் கூட்டுறாரு. ஏகு எங்க இருந்தா நண்பன்மாரு கூட ஒரு அறையில இருந்தா அங்கவே கிடைக்குது. சவுலுக்கு எங்க கிடைச்சது? பவுலுக்கு எங்க கிடைச்சு? பவுலுக்கு இயேசுவை கொல்ல போன இடத்துல கிடைச்சது. சபையில எல்லாம் அப்படி ஒண்ணு பெருசா வந்து யாரையும் அபிஷேகம் பண்ணல. ஆவியானவர் அவன் நல்ல வாழ்க்கையை பார்த்து எங்க போய் இருந்து தவிச்சிட்டு இருந்தானா தவிச்ச இடத்துல தண்ணி கொடுத்தார் கர்த்தர். சபையில வந்து ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா கைத்தட்டணும், நல்லா துதிக்கணும், நல்லா சத்தமிடும். இது நம்முடைய கடமை. அட்லீஸ்ட் இதையாவது செய்ய மாட்டீங்களா கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதுல நீங்க பெர்ஃபெக்டா வரும்போது தான் நீங்க கற்பனையில கால் வைக்க முடியும். நீங்க இதுலயே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா கால் வைக்க முடியும். சபையில வந்து நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கணும், முழு இருதயத்தை கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் நீங்க செய்யும் போது ஏதோ ஒன்று நம்மளுக்கு குறைபாடு இருக்குது, அதனாலதான் இவ்வளவு வேலை செய்யணும் ஆவியான வரலாம்ன்ற என்ன வருது. பின்பு உங்களுடைய குறைகளை தேடி போறீங்க, குறைகளை நிறைவாக்கிறீர்கள். இயேசுக்கு பிரியமா இருக்கிறது உங்களுக்கு மேல ஆவியானவர் தந்துடுறார். சரி, எகிப்தில் வந்து புறப்பட பண்ணினார் அப்படின்றது என்னது அப்படின்னா அது ஒரு நிழல். பழைய ஏற்பாட்டு காலத்துடைய நிழல். அது ஒரு உதாரணம், ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லுது பைபிள். கிறிஸ்து கர்த்தர் யார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது ஒரு நிழல் சொன்னேன் இல்லையா. நிஜம் என்ன? பிதாவாகிய தெய்வம் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது ஒரு நிழல், ஒரு உதாரணம் சொன்னேன். நிஜம் என்ன? உலகம் என்கிற இந்த பெரும் கோளுக்குள்ளாக மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த மொத்த மனுஷனையும் யார் மீட்டெடுக்கிறாரோ அவரே கர்த்தர் என்பதற்கு பழைய ஏற்பாடு ஒரு நிழல், ஒரு உதாரணம். யார் இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார்? இதை சர்ச் பண்ணணும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து யாருமே சபை கூப்பிடுற கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எங்க சபைக்கு வரக்கூடாதா? எங்க சபையில் தீர்க்கதரிசனம் நடக்கும், எங்க சபையில வந்த எல்லா பசங்களும் நல்லா இருறான், எங்க சபைக்கு வந்த எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாரு, இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் நான். ஏன் அவன் வந்து கெட்டுதான் போறான், அவன் வந்து கெட்டுதான் போறான். ஏன் சபைக்கு எப்படி வரணும் அப்படின்னா அவன் சத்தியத்தை கேட்டு கேட்கிற இடத்திலே புத்தி தெளிந்தவனா வந்தா இங்க வந்து சத்தியம் கேட்பான். சும்மா இழுத்து கொண்டு பலகீனமான மனுஷன் இழுத்து கொண்டு சபையில வச்சிங்கன்னா அவன் கை தட்டாமலும் அவன் பாடாமலும் அவன் பராக்கு பார்த்துட்டும் அவன் தூங்கிட்டும் அப்படிதான் செய்ய போறான். அதனால அங்க இருக்கிற கழுதையை இங்க கொண்டு வச்சு நான் சோப்போட்டு சரி போட்டிருக்கேன் முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, அதனால விட்டுறேன் நான் இல்லையா. அதனால விட்டுறேன், அடுத்த முயற்சிகளை பண்றேன், ஜனங்கள் வரணும், வருவதற்கு எதுவா பண்றோம். அப்போ கடவுளை சர்ச் பண்ணணும். கடவுள் யாருன்னு ரொம்ப சர்ச் பண்ணணும். சும்மா போய் கூப்பிட்டோன்னு போயிடக்கூடாது. எங்க சபைக்கு வா, டிபிஎம் கார சொல்லுவாங்க எங்க சபைக்கு வாங்க நல்லா இருக்கும் இல்லையா. அக்கனி சொல்ல எங்க சபைக்கு வா நல்லா இருக்கணும். ஏசு நம்பர் சொல்ல எங்க சபைக்கு வா நல்லா இருக்கு. போலாம், பிரச்சனை இல்லை. ஆனா போய் கெட்டு போயிடக்கூடாது. அதுல முக்கியமா இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாது. கண்ட கண்ட உபதேசத்தெல்லாம் போதிச்சுட்டு இருப்பாங்க, கெட்டு போயிடக்கூடாது. நான் என்ன நினைப்பேன், நல்லா இருக்கணும்னா அவன் இங்கே வருவான், ஆனா நான் அவனுக்கு கூப்பிட மாட்டேன். நான் அவன் நல்லா இருக்கணும், தேவன் அவன் மேல ஒரு திட்டம் கூட இங்க வருவான், ஏன்னா நல்லதை போதிக்கிறோம். அப்படி போல சர்ச் பண்ணணும். நல்லது எங்க கிடைக்குமோ அதை தேடி தெரியும்படிக்காக சர்ச் பண்ணணும். கடவுளை சும்மா போய் ஆராய்ச்சிட கூடாது. எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு போய் ஆராய்ச்சிட கூடாது. எல்லாம் ஒண்ணுதானே ஆராய்ச்சிட கூடாது, அப்படி கிடையாது.
எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா சபையும் ஒண்ணும் கிடையாது, எல்லா தேவன் ஒண்ணும் கிடையாது. தேவன்ல வித்தியாசம் உண்டு. ஒரு தேவன் தான் உண்டு, மெய்யான தேவன். அவர் தான் உலகத்தினுடைய பாவத்தில் இருந்து மீட்டெடுத்தார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். என்ன, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வந்தவர் தான் உலகத்தை மீட்டெடுத்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்றது உலகத்தை மீட்டெடுத்தவர் தான் கர்த்தர், பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர் தான் கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் வருது இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்தார். ஆகவே அவர் தான் ஒரிஜினல் கர்த்தர், ஒரிஜினல் தெய்வம். இப்ப அதுல ஸ்டெடியா நிக்கணும். இதை விட்டு எங்க போனாலும் பாவத்தில் விழுந்துருவோம். பொண்ணு கிடைக்குதுன்னு அங்க போயிடக்கூடாது இல்லையா? அழிஞ்சு போறது கர்த்தர் அல்ல, அழிவில்லாததான் கர்த்தர். கல், மண், மனுஷன், மிருகம் எல்லாமே அழிவு உள்ளது, அது கர்த்தர் அல்ல. அழிவில்லாத கர்த்தர், பாவம் செய்யாத கர்த்தர், பாவத்திலிருந்து மீட்டுட்ட ஒரு கர்த்தர். அவர் மேல கொஞ்சம் இறக்க வச்சு அந்த சத்தியத்தை கேட்டு அவரிடத்துல நிலைச்சு நிற்கும் போது கர்த்தர் கண் நோக்குறாரு, கர்த்தர் தர்றாரு, ஆவிய தர்றாரு. என்னதெல்லாம் குறையும் நினைக்கிறீங்க? இந்த கற்பனையில நிக்க கூடாதபடி எவ்வளவு குடைச்சல் இருக்கு தெரியுமா? நம்ம பெண்ணு பத்தா, பெண்ணு எங்க லவ் பண்ணிட்டு வருது, அந்த பெண்ணுக்காக நம்ம ஓடி அவங்களுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த கர்த்தர், மெய்யான கர்த்தரை விட்டுட்டு போய் அழிவுள்ளதுல போய் பாவம் உள்ளதுல போய் நிக்க வேண்டியதா இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், படிக்க வைக்கும் போது அது ஏடா கூடமான காரியத்தை செய்து நம்மளை தேவனை விட்டு மாற்ற செய்கிறது, தேவனிடத்துல வரவிடாதபடி பண்ணுது. இப்படி பல கூட்டம் இருக்குது. நிறைய பேருக்கு ஆவியானு கிடையாது பாருங்க. எனக்கு அது என்ன, ஆவியான விட்டு பேசும்போது ஒரு கோபம் உள்ள பொங்கி வருது. எல்லாம் ஓடுறா, அக்கறைகள் முதல் நாள் ஓடுறா, நல்ல செயினோட போறா, நல்ல காதல கம்மலோட போறா, மறுநாள் வந்துடுறா. என்னமா கேட்டேன், கர்த்தரனை தொட்டாரு, எனக்கு ஆவியான வந்துருச்சு, அதனால நகையை கழட்டிட்டேன். என்னமா இது உனக்கு மட்டும் புதுசு புதுசா ஆவியானருக்கு வர்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எங்க 10 கட்டளை நிறைவேற்றுவதற்கே நான் சொல்றேன் ஜீவனை கொடுக்கணும். இந்த 10 கட்டளைன்றது மொத்த மாம்ச வாழ்க்கையை விட்டு மாறுவது. நகை கழட்டு வர்றாங்க, டக்குன்னு முதல் வாரம் காதுல போகுது, அடுத்த வாரம் கழுத்துல போகுது, அடுத்த வாரம் கையில போயிருது, அடுத்த வாரம் பார்த்தா தெருவில் சண்டை போடுது. ஹலோ, கேட்டா சொல்லுவோம் ஆவியாரம் வந்துருச்சுன்னு. எங்க ஆவியாரம் எங்க வர்றதுன்னா, நீ சுத்திகரிக்கப்பட்டு நீ சரியான பின்னாடி, நீ செம்மையான பதம் நடந்த பின்னாடி வருது. இதெல்லாம் பண்ணிட்டு ஆவியாரம் வந்துட்டாரு, ஆவியாரம் வந்துட்டாரு, ஆவியாரம் வரமாட்டாரு. ஆவியார் வரமாட்டேன் நான் அடிக்கடியா சொல்லுவேன். நான் ஏன்னா நான் பைபிள் படிக்கிறேன், நான் பைபிள் ஆவியார் எப்படி வரன்னு போதிக்கிறேன். நான் அதுல எனக்கு தெரியும். அப்ப ஆவியார் எப்படி வர்றாரு? நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொண்டு, பரிசுத்தமானுக்களை தெரிந்து கொண்டு வாழும்போது அப்பதான் ஆவியார் வர்றாரு. போதுவா பட 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 படப்படன்னு ஜெபிக்கும். சில பேர் சபையில சொல்லி எடுத்துருப்பாங்க, கைகளை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. தப்பில்லை, அதெல்லாம் தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க கைகளை தூக்கி ஜெபம் பண்ணணும்னு ஆவியார் வர்றது கிடையாது. உங்க வீட்டுல கல்யாணம் வரும்போது, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் வரும்போது, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சித்தப்பா, உங்க மாமா, மைனி, மச்சினிச்சி எல்லாரும் வந்து இவ்வளவு அடம் ஆவியான கொடுப்போம்னா, அங்கங்க அப்பப்ப ஷிப்ட் மாதிரி போயிட்டு வந்தா எப்படியுமே நான் ஆவியான கொடுக்க முடியும்? நம்மளே ஒரு போட் வச்சிருந்தா, ஒரு கடை வச்சிருந்தா, 2 நாளைக்கு அவன் லீவ் போட்டா ஓகே. தொடர்ந்து அடிக்கடி லீவ் போடும்போது வேலையை கட் பண்ணிடும், நீ வேலைக்கு வரண்டாம். நாம் தேவனை மறுதலித்த காலங்களுக்கு ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருப்பார் என்றது சுத்த போய். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இங்க சத்தியத்தை போதிக்கிறது. சாப்பிட்டா கொண்டு போகணும், அற்புதத்தை செஞ்சிடணும். சாப்பிட்டா கொண்டு போகணும் சத்தியத்தை, வேலை நடக்கணும். எல்லாம் ஆவியானவர் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் அதையாவது கொஞ்சம் படிக்கணும்ல. இல்ல ஆவியானவர் வந்தா புரியுது உங்களுக்கு, உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்தா அந்த ஆவியானவர் என்ன செய்யும் அதையாவது தெரிஞ்சுக்கிடணும். சும்மா போய் நகையை மட்டும் கலத்திட்டு ஆவியானவர் வந்துட்டுனா அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது வந்த பின்னாடி என்ன நடக்கும் அட்லீஸ்ட் சின்ன ஒரு விஷயமா தெரியணும். ஒண்ணுமே தெரியல பாருங்க, ஒண்ணுமே தெரியும், ஆவியா வந்துருச்சு, ஆவியா வந்துருச்சு, மாற சண்டை. ஆவியார் வந்து நல்ல கோபம், வாரம்ல ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. சரி, முக்கியமான விஷயத்துக்கு போவோம். அப்ப சொல்லிட்டேன், ஏசு தான் கர்த்தர்னு சொன்னேன் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் யாத்திரா புஸ்தகம் 20வது அதிகாரம், அங்கதான் 10 கற்பனை வருது. அந்த 10 கற்பனையில 2வது வசனத்துல கர்த்தர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குது. புதிய ஏற்பாட்டில் கேள்வி கேட்டுச்சு, அந்த கேள்வியில பதில் இருந்துச்சு, பாவத்திலிருந்து மீட்கிறவர் தான் கர்த்தர்னு. பாவத்திலிருந்து மீட்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே கர்த்தர் என்பதை புதிய ஏற்பாட்டில் நிரூபணமாட்டு விளங்கிட்டு அப்படின்னு. இத இயேசு தான் கர்த்தர்னு உறுதிப்படுத்துறாங்க பாருங்க.
நல்லா நான் படிக்கும்போது நல்லா இருக்கு. பைபிள்ல யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் வர்றாரு இல்லையா, அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க எல்லாம் திருப்பிடுங்க. ஆமென். அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நல்ல அழகா இருக்கு. யோவான் 1:31-32. நானும் அறியாதிருந்தேன் கர்த்தர் யார் என்று. அவர் சொல்ற, எனக்கும் கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆனா இங்க நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் தெரியும்னு. ஆனா எல்லாமே கர்த்தர் இல்லாத ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய நாமம் போட்டு. நானும் அறியாதிருந்தேன், எனக்கு தெரியாது கர்த்தர் யாருன்னு அவரே சொல்றாரு. பெரிய ஆளு, மகான். அவர் வேதம் சொல்லுது பெரிய அற்புதனா இருந்தானா, பெரிய அநேக பேர் மனம் திரும்புவதுக்குள்ள கூட நடத்தினவர், பெரிய அற்புதம் செய்தவர், பெரிய ஞானி. இயேசுவ அவரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. பெரிய மனுஷன், அவரு பெரிய தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுது தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யோவான் மோசே அல்ல, இயேசுதான் சொன்னார் பெரிய தீர்க்கதரிசி. அவரே சொல்றாரு கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, மாடல் மாடல் ஆத்துறாங்க, யார பார்த்தாலும் கஞ்சி ஊத்துறாங்க, யார பார்த்தாலும் நகை கலந்து திடுறாங்க, யார பார்த்தாலும் நன்மை செய்யறாங்க. அப்ப யார் கர்த்தரு? நன்மை செய்யறவன் மட்டும் கர்த்தரா? நம்மளுக்கு நன்மை செஞ்சா கடவுள்ன்றோம். கடவுள் தர்றதான் கடவுள் கிடையாது. தர்றதெல்லாம் கடவுள் கிடையாது. அப்படின்னா நம்ம எல்லாம் கடவுள் ஆயிரும். நம்மளாம் அப்பப்போ பைசா கொடுக்கும். அப்பா குடிக்க வரும்போது 100 ரூபாய் 200 ரூபாய் யாருக்கு தெரியாம கொடுக்கதான் செய்யறோம். இல்ல பிச்சைக்காரங்க திடீர்னு 500 ரூபாய் கொடுத்துருவோம், 2000 கொடுத்துருவோம். அப்ப நன்மை செய்யறதுனால கடவுள் கிடையாது. அதனால யோவான் சொன்னனுக்கு ஒரு சந்தேகம், யாருதான் கடவுள் எப்படி தெரியுது? ஆமென் சொல்லுங்களா. சில பேர் சொல்றாங்க அற்புதம் செஞ்சா கடவுள். ஒரு ஆள் ஒரு நாள் குடிச்சிட்டு குடி போல சொல்றாரு, அந்த மோகன சாஸ்திரி ஆசிரத்துல பெரிய ஆளோ நம்ம அந்தோனியாரை பார்க்கிலும் அவர் பெரிய அற்புதம் செஞ்சுட்டாரோ. குடி போதையில நான் என் மனைவி நைட்டு வாக்கிங் போயிட்டு கர்த்தராரு கடந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர்னா அற்புதம் செய்யறவர் மட்டும் இல்லைங்க, கர்த்தர்னா யாரு நான்? கர்த்தர்னா பரிசுத்தர், பாவம் செய்யாதவர், பாவத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். அதுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருந்தாரா யோவான் சொல்ற, எனக்கு யாருன்னே தெரியாது, கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தேன் நான். கர்த்தர் என்னை அவரை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அறிவை உணர்த்தி கொடுத்தாரு அப்படின்றாரு. அதுல அழகா போட்டிருக்கும் பாருங்க. கீழே வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு, ஆனால் அவன் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தான். என்னதான் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் சொன்னாரு, யோவான் ஞானஸ்தானம் கொடுப்பா அப்படின்னாரு. அவன் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தான். எதுக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான்னு, இவங்க எல்லாரையும் அப்படி பரலோகராஜ்யம் கொண்டு போறதுக்கு இல்ல. 2-3 கருத்து இருக்குது யோவான் சொன்னாங்க ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு. ஆனா முக்கியமான ஒரு கருத்து, கர்த்தர் யார் என்பதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். முக்கியமான கருத்து எப்படின்னு அவர் சொல்றாரு, கர்த்தர் யோவானுக்கு போதிச்சிருந்தாரா கர்த்தர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. எல்லாரையும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்கிறான். கொடுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி ஒரு சம்பவம் நடந்தது. கர்த்தர் யோவானுக்கு சொன்னது, கர்த்தரை யார் என்று கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ அவரே கர்த்தர். 1. 2, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் தேவனுடைய கர்த்தர். யார் கர்த்தர்? யார் மேல புறா வடிவில ஆவியார் வந்து இறங்குறாரோ அவர் கர்த்தர் கண்டுபிடின்றார். 2வது, யார் ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தர் என்றார். அவ கர்த்தரை கண்டுபிடிக்க 2 வழியை யோவான் கர்த்தரை பெற்றுக்கொண்டான். நம்ம எல்லாருமே ஜலத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுப்போம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, உங்க பாஸ்டர் ஞானஸ்தானம் தரண்டாம், அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் தரட்டு. எந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் ஜலத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆவினாலும் கொடுக்க முடியாது. தேவன் தான் ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிற கர்த்தர். அது மட்டும் கிடையாது, யார் மேல புறா வடிவில பரிசுத்த ஆவி வந்து இறங்குதோ அவரே கர்த்தர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவனுக்கு போதித்தபடி தெய்வம் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இவரிட நேசகுமாரன் இவர்தான் கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்தின பின்னாடி யோவான் சொல்றார் இவரே கர்த்தர். யாருக்குமே இப்படி ஒரு சிம்டம் சைன் நடந்ததே கிடையாது. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆவியானவர் புறவை போல மாம்ச வடிவில் வந்து இறங்குனது அவருக்கு மட்டும்தான் இறங்குறாரு. அவர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியுது. அப்ப ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருந்தார். அவருக்கு தெரியாத மனுஷன் தேவனால் போதிக்கப்பட்டிருந்தார். அப்படி போல தெரியாத மனுஷனாய யோவான் தேவனால் போதிக்கப்பட்டிருக்க போல கர்த்தர் யாருன்னு தெரியாதவருக்கு தேவன் இன்னும் நிறைய விஷயத்துல போதிச்சிருக்கிறார். அது முக்கியமான ஒரு விஷயம், பாவத்திலிருந்து மீட்கிறவரே கர்த்தர். இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து மறுபடியும் ஆவியானவர் புறாவை போல அவர் வந்து இறங்குறத
நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காமிக்க முடியாது. அதுக்கு ஒத்த வார்த்தை, யார் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறாரோ அவரே கர்த்தர். பாவத்தில் விழுறது கர்த்தர் அல்ல, அழிந்து போவது கர்த்தர் அல்ல. அவன் யோவான ஸ்நானம் திட்டமா சொல்லிட்டான், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். அவன் விலக கூடாது. பாருங்க, எங்கே போயும் பொண்ணு கிடைக்குது, பொருள் கிடைக்குது, களவு கிடைக்குது, செக்ஸ் கிடைக்குது, கர்த்தரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப தூரம் இருக்கும், எனக்கு நல்லா காண்டு வரும். நானும் முன்னாடி தீர்க்கதரிசனம் பேசும்போது சொல்லுவேன், அண்ணாவியார் இருந்தா ஒரு ஆவியானவர் சொல்ற பாருங்க, அது ஆவியார் இல்ல. இப்ப நான் தீர்க்க சொல்ற மாதிரி தான் ஆவியானவர் இருப்பேன். ஏன்னா தீர்க்க சொல்லும் போது நடக்கும், அந்த தீர்க்கதரிசனம் இதான் ஆவியானவர், சொன்னதை நிறைவேற்றதான் ஆவியானவர் இருப்பேன். அதான் ஆவியானவர். 1000 தீர்க்க தரிசனங்களோடு கூடாது விடுதலையாக்கி கொண்டு வராரு, அதான் ஆவியானவர். அதுக்குதான் சொன்னேன், நல்ல சபைக்கு போகணும். நல்லா ஒரு சபைக்கு போனோம் பாருங்க, பாலா போன 2 கிழவிமார்களும், எல்லாம் கிழவிதான், 40 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும், நல்லா வெள்ளசீல உடுத்துட்டு நல்லா கரங்களை தட்டிட்டு மாற மாதிரி இடிச்சுட்டு விழுந்துட்டாங்க. நான் பாட்டிட்ட போய் கேட்டேன், பாட்டி என்னாச்சு இவ்வளவு பிரஷர்ல போய் விழுந்தீங்க? பரிசுத்த ஆவியை தள்ளி விட்டார். இன்னும் கொஞ்சம் சொல்றேன் நான். இன்னொரு ஆள் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை கண்டுபிடிக்க பைபிள் இன்னொரு ஆள் பேசிருக்கிறார், பிலாத்து. ஆமென். அற்புத விதமான விஷயமா இருக்கு. ஆமென். நல்லா இருக்கு பாருங்க. காய்பா என்கிற இடத்துல இயேசு மாட்டிக்கிட்டார். காய்பான்னு யாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல பிரதான ஆசாரியா இருந்தவன், யூத. ஆனா தீர்க்கதரிசனம் பேசுவான், கொஞ்சம் தேவனோட உடஞ்சு பற்று இல்லாதவன், ஆனா அறிவில்லாத பற்று. நம்ம பெந்தகோஸ்துக்கார நிறைய பேர் நகை கலெக்டர் பரிசுத்தம் சொல்றாங்களே, அந்த மாதிரி அறிவில்லாத பற்று. நான் சொல்றேன் பரிசுத்தம் என்ன கரெக்டா இன்னும் சொல்றேன், நீ 10 கட்டளையில வாழ்றதான் பரிசுத்தம், வேற எதுவுமே பரிசுத்தம் இல்லை, மிச்சம் எல்லாம் வஞ்சனை. ஓகே, சரி. அப்ப அந்த பிளாத்து கொஞ்சம் தீர்க்கதரிசனம் பேசுறவனா இருந்தான். தீர்க்கதரிசனம் பேசுறவனா இருந்ததுனால அவன்கிட்ட கொண்டு இயேசு ஒப்படைக்கிறாங்க. காய்வா பிளாத்துட்ட கொண்டு இயேசு ஒப்படைக்கிறார். இப்ப 2 இருக்கு தர்க்கம் நடக்கு. இவர் பேசுறாரு, பிளாத்து என்னால் உன்னை விடுதலை செய்ய முடியும் தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு இயேசு பரத்துல இருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்பாரு. நீ இதனுடைய ராஜாவா அப்படின்னு கேட்பார் பிலாத்து. அதுக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில நல்ல மைக்கெல்லாம் போட்டு கேட்பாங்க. நாளைக்கு 7 வார்த்தையெல்லாம் பேசுவாங்க பாருங்க. பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்லை. 7 வார்த்தை மட்டும் இல்லை, 700 வார்த்தை பேசுங்க. அவர் பேசுனது எதுக்குன்னு விட்டுட்டீங்க, பேசுனது மட்டும் தான் சரிங்க. ஆனா அவர் எதுக்கு பேசினாருங்கிறது நாளைக்கு சொல்றேன் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் வருது. நீ யூதருடைய ராஜாவா? அதுக்கு சொல்ல, நீ சொன்னபடியே நான் யூதருடைய ராஜா. ஆள்கிட்ட வர்றாரு, இவரை நான் விடுதலையாக்க சித்தம் உள்ளவனா இருக்கிறேன், இவரை நான் விடுதலையாக்க போறேன். அவங்க சொல்றாங்க, இல்ல 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 பரபாசை விடுதலை செய்யும், இவரை சிலுவையில் அறையும் பிளாத்துட்ட பேசுறாரு. கடைசியில பிளாத்து வாரியினால் அடிச்சு இயேசு விட்டான். சிலுவையில அவரை அடிச்சு விட்டாச்சு, தூக்கிட்டு போறாரு சிலுவைய. அதுல ஒரு விலாசம் போட்டிருக்குது, எபிரேய கிரேக்க லத்தீன் பாஷையில நசரேனா இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு. அழகா போட்டிருக்கு. நசரேனா இயேசு ராஜா, யூதருடைய நசரேனா இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜான்னு போட்டிருக்கு. அப்போ யூதர்கள் பிரதான ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் போய் சொல்றாங்க, நீம தான் எழுதி வச்சிருக்கிற யூதருடைய ராஜான்னு நசரேனா இயேசு கிறிஸ்து ஊர் பேரை போட்டு நசரேனா இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜான்னு எழுதி வச்சிருக்கிறீர். அது அப்படி எழுதுறது தப்பு. இப்ப என்ன பண்ணணும்னா, நீர் எழுதின மாதிரில எழுதி வச்சிருக்கிறது அப்படி எழுதக்கூடாது. இயேசுவே தன்னைத்தானே யூதருடைய ராஜா என்று சொன்னதாட்டு எழுதும் அவனுன்றான். அதாவது நீம சொல்லக்கூடாது, அவன் சொன்னதாட்டு எழுதும் அப்படின்னு அப்படித்தான் வருது. அதுக்கு பிளாத்து சொல்லுவான், அடிச்சு கிடிச்சு கொண்டு போடுவோம் ஓடிடுது. அப்படிதான் பேசுவார். நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது, ஓடிட்டான். அவன் நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதி போட்டான் பாருங்க. அது என்ன அப்படின்னா, மெய்யாகவே யூதருடைய ராஜா இயேசு கிறிஸ்து. யூதர்களுக்கு எப்பவுமே மாம்சத்தின்படி ஒரு ராஜா உண்டு. ஆனா யூதர்கள் அதுக்கு மேலாக கிறிஸ்துவை கர்த்தரை ராஜா என்றுதான் வர்ணிக்கிறார். ராஜாதி ராஜா
கர்த்தாதி கர்த்தர் என்று யூதர்கள் எப்பவுமே இயேசுவை கர்த்தரை ராஜாவாய் வர்ணிக்கிறது உண்டு. இவன் என்ன எழுதிட்டான்னா, அவங்க ராஜா இருக்கிறாங்க, அப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து இயேசு யூதுடைய ராஜான்னு சொன்னது மாம்சத்தின்படி மாம்ச உலகத்திற்கு உட்பட்ட ராஜா அல்ல, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, உலகத்தை ஆளுகிற தெய்வம் கர்த்தர்னு அதுல எழுதி வச்சிருக்கிறான். இந்த நசரேத்துல பிறந்த இயேசு, என்ன நிறைய இயேசு இருக்கிறான், பெத்லகேம்ல இயேசு இருக்கிறான், நாசரேத்துல இயேசு இருக்கிறான், சமாரியால இயேசு இருக்கு, ஏகப்பட்ட இயேசு. நம்ம ஊர்ல எத்தனை சிலுவையா இருக்கு பாருங்க, ஊருக்கு 4 சிலுவையா இருக்கிறாரு, ஊருக்கு 4 அந்தோனியார் இருக்கிறாரு, ஊருக்கு 4 சகாயன் இருக்குது. என் பேர்லாம் இந்த சகாய போட்டுதான் வச்சிருக்கிறாங்க. மரியாமனு ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். அதனால நசரேனாகிய இயேசுன்னு போட்டாரு. நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்ட்டார். அவர் சொல்லி இவர்தான் கர்த்தர் என்றார். அந்த யூதருடைய ராஜாங்கிற பொருளுக்கு இவர்தான் கர்த்தர் என்றார். எப்படி கர்த்தர் சொன்னாரு? அவரு இயேசுவை விசாரிக்கும் போது அதுல ஒண்ணு சொல்றது, பிளாத்துட்ட கேட்கும் போது பிளாத்து சொல்றான், இவரிடத்துல ஒரு குற்றம் காணேன். வார்த்தை இருக்குது, சூப்பரா இருக்குது. இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன். அப்போ மாம்சத்தின்படி குற்றம் செய்யறவன் தான் பூமியில ராஜாவா இருக்க முடியும். குற்றமே செய்யாதவன் பரலோகத்துல ராஜாவா இருக்கிறார் அப்படின்னா இவர் தான் ராஜா. பாவம் செய்யாதவர், குற்றம் செய்யாதவர். நல்லா கேளுங்க, பாவத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, பாவம் பெருசு, குற்றம் சின்னது. பாவம் செஞ்சாலே இன்னொரு மனுஷனை பாவத்திலிருந்து எடுக்க முடியாது. இவர் குற்றமே செய்யலையா, சின்ன விஷயம் கூட செய்யாத தெய்வம், இவர் தான் இவருடைய ராஜா, இவர் தான் கர்த்தர் பிளாத்துவே சொல்லிட்டான். ஆமென். என்ன பிரச்சனை? ஆவிக்குரியவே நிறைய பேரு கர்த்தர் நிலைச்சு நிக்க முடியாம இருக்கிறான். இவன் பைபிள் சரியா படிக்கிறது கிடையாது, சரியான போதனை கேட்கறது கிடையாது. இவன் சரியான போதனை கேட்டான் அப்படின்னா இவர் கர்த்தர் தான் என்பதற்கு பிலாத்து, யோவான் ஸ்நானகன், மோசே, இவர்களெல்லாம் ஆணித்தரமா இவர்தான் கர்த்தருடைய ராஜ், இவர்தான் கர்த்தர், யூதுடைய ராஜா என்பது ஆணித்தரமா அடையாளங்களும் சாட்சிகளுமா இருக்கிறார்களே. இந்த சாட்சிகளை சரியா படிச்சாலே ஒரு மனுஷன் வந்து தன் மாம்ச வாழ்க்கைக்காக கர்த்தரை விட்டு போக மாட்டான். இன்னொன்னு சொல்றேன், ஏன் ஒரு மனுஷன் மாம்ச வாழ்க்கைக்காக கர்த்தரிடத்துல நிலைச்சு நிக்காம சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பரிசுத்த ஆவியினை யாருன்னு தெரியாது, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றது கிடையாது, அவன் டேஸ்ட் பண்ண கிடையாது. இந்த சபையில சில போதரமாக துள்ளுறதையும் பாடுறதையும் பரிசுத்தாவின் சொன்னதுனால அவனுக்கு அந்த பரிசுத்தாவுடைய அன்பு, அதோடைய வேலை, அதோட அத்தாரிட்டி, அதோடைய பவர் எல்லாம் தெரியாததுனால இவன் அங்கேயே இடல் அடைகிறான். நான் 18 வாரமா போதிச்சிருக்கிறேன், பரிசுத்தாவி யாருன்னு. பரிசுத்தாவி அவர் உங்களுக்குள்ளாய் வந்தால் அவர் உங்களை ராஜாவாக்குவார். நீ சின்ன இச்சைக்காக உலகத்துல விழலாம் நினைக்கிறியே, அந்த சின்ன இச்சையை பார்க்கலும் 1000 மடங்கு உனக்கு நன்மைகளை தர்றவர் தான் ஆவியானவர். நான் எதுக்கு உலகத்துக்கு போக மாட்டோம்னா, உலகத்துல போனா என் சிந்தை வேணா கொஞ்சம் நடக்கலாம், நான் தேவன் இருந்தா தேவனுடைய சித்தம் என் மேல் நிறைவேறும். நான் ஐஸ்வர்யவனாவும், நான் பிசாசு துரத்துறவனாவும், நான் ராஜாவும், நான் அதிகாரியாவும், நான் அற்புதம் செய்யறவனாவும், நான் குணமாக்குறவனாவும், அந்நிய பாஷைகளை பேசுறவனாவும், பாஷைகளை வியாக்கியானம் பண்றவனாவும், விசுவாச வீரனாகவும் நான் வள வர முடியும். ஆகவே அவருடைய கற்பனை அறிந்து அந்த கற்பனை நினைச்சு நிற்கிறேன். அவர் எனக்காக ஜெபம் பண்றார், பரிசுத்த எனக்குள்ள வருகிறார், என்னை பெரிய மனுஷனாக்குறார். நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுனா கிடைக்கும் அப்படின்றவன் அது உண்மை. நீ உறுதியாக்கிட்டேன நீ மறுபடியும் உலகத்துல ஒட்ட முடியாது. அல்ல நீ ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன நீ உலகத்துல ஒட்ட முடியாது. அப்ப நீ ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்றது வாங்கணும் அப்படின்னா நீ போக மாட்டேன். ஏன்னா வாங்கினவனுக்கு டேஸ்ட் விடாது. நான் சொல்லுவேன், நான் இந்த இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா வார வாரம் உங்களுக்கு சொல்லி அற்புதம் செய்யறேன்னு, அதனால என்னால போக முடியாது. ஏன்னா டேஸ்ட் பண்ணவே வெளியே போக முடியாது. ஜெபத்துல நீங்க எந்த டேஸ்ட் பண்ணாதனாலதான் மனம் போன போக்குல பேசுறீங்க, மனம் போன போக்குல வாழ்றீங்க. ஜெபத்துல ஒண்ணு கிடைச்சது கிடையாது, உபவாசத்துல ஒண்ணு கிடைச்சது கிடையாது. அதனாலதான் உங்க விருப்பத்தின்படி வாழ்றீங்க. ஏதோ இன்னும் ஒரு வகையா இருக்க பாருங்க, சபைக்கு போவாங்க, போயிட்டு பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மைண்ட் இருக்காது, சரீரம் வேலை செய்யாது. கடவுளுக்கு சித்தமான நடக்கட்டு, இப்படி ஒரு பேச்சு. எதுக்கு சபைக்கு வர்றீங்கன்னா உங்களுடைய பலவீனங்களை மறைச்சு வாழ்றதுக்கு சபைக்கு வர்றீங்க. எனக்கு பணம் சம்பாதிக்க முடியலன்னா பணம்லாம் ஒரு பொருட்டு இல்லை. அப்புறமா அப்படியே பொண்ணு பார்க்குற நேரத்தில், கல்யாணம் கட்டி கொடுக்குற நேரத்தில் முக்காடை போட்டு மாற மாற புருஷன் முன்னாடி அழுறது. புருஷன் இங்கேருந்து சேர்ல பொண்டாடி மறைச்சு வைப்பாரு. எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு, யாருனாலே வரையில, அறிவே இல்லாதனால வந்துச்சு. அங்கிருந்து புருஷன் இப்படி பார்க்க பொண்டாட்டி தெரியாம இவரை கட்டிட்டேன், இப்படி தெரியுமா இவரை கட்டிக்க மாட்டேன், மாற மாற மண்டே போடுறது. அதுக்கு சபைக்கு வந்து இந்த மண்டே போடுற குணத்தை எல்லாம் மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சபைக்கு வந்து சத்தியம் கேட்கும். நான் சொல்லுவேன், சோம்பேறியா இருந்தாலும் விலகினவனா இருந்தாலும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் இங்க வந்து சத்தியத்தை கேட்டு அவனுக்குள்ள தீர்க்கதரிசனம் உள்ள ஊதி விட்டுட்டோம்னா அப்புறம் சரியாயிருவான்.
இங்க வந்து எனக்கு ஒரு வேலை பார்த்து தரமா சொல்ல மாட்டான். அவன் வேலை தேடி போய் சம்பாதிப்பான். அதான் சத்தியம். உங்களை உருவாக்குறது தான் சத்தியமே தவிர, நீங்க அதாவது நீ பாவத்திலிருந்து வர்றீங்க, பாவத்திலிருந்து மீட்கிறது தான் சத்தியம். நீங்க அறியாமையில வர்றீங்க, அறியாமை மீட்கிறது தான் சத்தியம். நீங்க வறுமையில வர்றீங்க, உங்களை செழிப்பாய் மாற்றுவதுதான் சத்தியம். நீங்க நகை பொண்ணெல்லாம் டேஸ்ட் பண்ணாம வர்றீங்க, இங்க வந்து டேஸ்ட் பண்ண வைக்கிறதா சத்தியம். சபை எல்லாத்தையும் இங்க இருந்து உறிஞ்சி விட்டுருது பாருங்க. எல்லாமே ஒண்ணு இல்லாம லாந்துறான். கேட்டா கர்த்தர் தருவார். என்னைக்கே தருவாரு கர்த்தர்? கர்த்தர்ல ஒண்ணு தர மாட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவரே நீ பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கொண்டு வரும், ஆனா அங்க இருந்து பரலோகத்துல இருந்து மாப்பிள்ளை அழகா 2 முண்டாக்களை வச்சு செய்து அனுப்பிய முடியும்? ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து இறைச்சிக்கறி வேணும், உடனே நீங்க படத்துல பாக்குற மாதிரி டக்குன்னு கோழிக்கு ஆர்டர் பண்ணி பெரிய பூம்பூமா டக்குன்னு ஒரு மனுஷன் தோணி டக்குன்னு ஒரு சிக்கனை கொண்டு வந்து இந்தாருங்கள் உங்கள் கோழி, அப்படியே வரப்போகுது? அப்படிலாம் ஒண்ணு வராது. அதான் சொன்னாரு, நான் பரிசுத்த ஆவியினால எல்லாம் செய்யறேன். உங்ககிட்ட காசு இருந்தா நீங்க எப்படி எல்லாவற்றையும் வாங்கி சாப்பிட முடியுமோ அதை விட பார்க்கணும் 100 மடங்கு கொண்ட பரிசுத்த ஆவியினால எல்லாவற்றையும் நீங்க சமாதானமா செய்து முடிக்க முடியும். நீங்க எது அதிகாரமோ அதை விட்டுட்டீங்க. காசு அதிகாரம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, அதையும் ஆவிக்குரிய சபை விட்டுட்டு அப்புறமா இந்த உலகத்துக்கு மொத்த உலகத்தையும் நம்முடைய கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு பரிசுத்த ஆவி முக்கியம், அதை விட்டுருச்சு. இவன் விட்டுட்டு அப்படியே லாந்தது. நிறைய தாய்மார்கள் இப்படிலாம் பேசுற பெந்தகோஸ்துல பிடிக்கிறத பிடிக்கிற புளியங்கம்மா பார்த்து பிடிச்சிரு, லவ் பண்ணி சொல்லியும் கொடுக்கிற தாய்மார்கள் ஸ்ட்ராங்கா அப்படி பெந்தகோஸ்துல 100% அப்படி இருக்கிறாங்க. இந்த உலக ஆசையில் இருக்கிற பெந்த நான் சொன்ன அதுக்கு தான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க. சபையில இருந்துட்டு பரிசுத்தவான் சொல்லிட்டு விசுவாசம் சொல்லிட்டு கற்பனைப்படி வாழாம இருக்கிறாளே உலகத்தால் தான். அவன் பிடிக்கிறது புளியங்கம்பா பிடி. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க லவ் இல்லாம ஒரு வாழ முடியாது தெரிஞ்சு போச்சு. அதனால வளர்க்கிற சரியா வளர்ச்சி விட்டுரு. கார்ல போகணும், இல்லைன்னா துபாய்க்கு போகணும். இப்போ பொண்ணு கட்டுறாங்க பாருங்க, இந்த கன்னியாகுமரியில் நிறைய நடக்குது. பொண்ணு கட்டுவாங்க, நான் ஒரு மாப்பிள்ளை வச்சுக்கிடுங்களேன், நான் கன்னியாகுமரி கட்டின உடனே பிள்ளைகிட்டாரு இந்த மாதிரிலாம் பொண்டாடி பேசுறதுலாம் வலிஞ்சு கேட்டு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். நேரம் செலவழிச்சு கருத்தை சொல்லியிருக்கிறா தருவார். அவங்க வந்து அநியாயமா காரியங்களை செய்யும்போது அவர்களை பார்க்கும் தேவன் என்னை பெரிய மனுஷனா மாற்றுவதற்கு ஆவியானவர் எனக்குள்ள வந்தா போதும். அவர் வந்தா எல்லாம் நடக்கும். அவர் வருவதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ அத்தனை துணிகரமா தைரியமா சந்தோஷத்தோடு கூட முறுமுறுக்காமல் அழாமல் கவலைப்படாமல் நான் செய்வேன். அதனால ஆவியா எனக்குள்ள வர்றாரு. நானே ஆச்சரியப்பட்டேன். சோபாவுக்கு சொன்ன பாருங்க, யூ ஆர் ஹீல்ன்றேன். அவ அங்க பக்கம் ஆம்பளை பக்கம் பார்த்தா நான் நினைச்சேன் இருக்குது சொன்னது நான், எதுக்கு அங்க பக்கம் அப்படியா ஃபீலிங். எப்பமா சுகமாகினேன்? போன வாரம் நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த நாள் சுகமாயிட்டு. 1 வருஷமா போகல. ஒரு அக்கா சொல்லிடுச்சு உடனே கேன்சர் இருந்தால் தொண்டை அப்படி வளையும் அப்படின்னாங்களாம். பாஸ்டர் கேன்சர் ஆம இருக்கலாம், அவங்க சொன்னா நீங்க விசுவாசம் அப்படி இருக்கலாம். காலெல்லாம் ஒத்த காலம் இவ்வளவு காலம் வந்துட்டு பாஸ்டர் இதுவும் கேன்சருடைய அறிகுறி தான் அவங்க சொல்றாங்க. அது எப்படி வரும்னு சொன்னாங்க? கேன்சரு அப்படி வந்து தைராய்டு வந்து கேன்சர்னு சொன்னாங்க. நம்புறீங்களா? இல்ல உங்ககிட்ட கேட்டு விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறமா நம்பலாமா நம்ப கூடாதுன்னு ஐடியா போட்டுறீங்க அப்படின்ட்டு வந்தாப்புல. சரி ஒரு ஜபத்தை போட்டு நீ போக மாட்டேன். அடுத்த வாரம் வரும்போது கர்த்தர் சொல்றாரு அவ சுகமாயிட்டா, யூ ஆர் ஹீல், நீ சுகமாயிட்ட ஆயிட்டு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னா ஒண்ணு நடக்குது. ஏன்னா உலகம் சுத்துற மாதிரி நம்ம சுத்துற கிடையாது. உலகம் எல்லாரும் ஒரே முக்கில் போயிட்டு இருக்கிறா. ஜெபம் பண்ணா கிடைக்கும், உபவாசம் பண்ணா கிடைக்கும், அதுல கரெக்டா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா கிடைச்சிரும், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா கிடைச்சிரும். வேற எதையுமே செய்ய மாட்டாப்புல. தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும். இயேசு சொன்ன கற்பனை, அவர் உயிரோடு எழுந்துட்டு அவர் சொன்ன கற்பனை, முதலாம் கற்பனை 10 கட்டளை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த உயிரோடு எந்திரிச்சு தன்னுடைய சீசன் சொன்ன முதலாம் கற்பனை பரிசுத்த ஆவியை பெறுகிற வரைக்கும் எருசலேம் விட்டு போகாதிருங்கள், காத்திருங்கன்னாரு. யாருமே தேவ சமூகத்தில் காத்திருக்க கிடையாது. கொஞ்ச நேரம் இருந்த உடனே ஒரு மாதிரி போன் எடுத்து போட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. சாப்பாடு இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கடையா போறான். அந்த செட்டிக்குள ஜங்ஷன்ல ஊழியக்காரங்க ஒரு 500 பேரை ஒரு நாளைக்கு கூடுவான். அங்க இருக்கிற அட்வொகேட்டு, அங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட, அங்க இருக்கிற கடைக்காரங்கிட்ட பழகிட்டு அங்க இருந்து காசு வாங்கிட்டு போறான். அவன் தேவ சமூகம் எதுக்கு இருக்குது? நீ அங்க போடினா இங்க இருக்கிற ஆவியான கிடைக்க மாட்டார். நீ காத்திருக்கும் போது, நீ கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உள்ள வர்றாரு. அவன் நான் சொல்லுவேன், கடவுள் தந்தா சாப்பிடுவோம், இல்லாட்டி செத்து போவோம், ஏன்னா பரலோராஜ்யம் போலாம். இங்க கேவலப்பட்டு தின்ன வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு ஏண்ட இருக்கிற வரத்தை தேடி என்னை நம்பி வரணும், இல்லைன்னா கர்த்தர் வரம் தரலன்னா செத்துட்டு போலாமே தவிர கையேந்தி மனுஷனை வஞ்சித்து ஏமாற்றி பொல்லாப்பு செஞ்சு என்னை தேவன் கைவிட்டார் என்பதை சொல்லாமல் உலகத்துக்கு சொல்லி அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வேண்டாம்.
என்ன தேவன் நல்லா வச்சிருக்கிறார், 4 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய பிரயாசம் அவருடைய கற்பனையில் உளுந்து வருமானால் நான் கண்டிப்பா ஆவியை பெறுவேன். இயேசு கிறிஸ்து எனக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சொல்லுங்களேன். அதுக்கான ஜெபம் பண்ணக்கூடாது, உபாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது கூட போங்க. ஆனா முக்கியமான விஷயத்தை செய்யுங்க. இதுல ஆண்டவர் சொன்னார்ல, கொத்தமல்லியில எல்லாம் நீங்க தசமம் கொடுக்குறீங்க, அப்புறமா கற்பனை விட்டுறீங்க, அப்படிதான் சொன்னார். ஜெபத்தை விட்டீங்கன்னு சொல்லல, கொத்தமல்லியில தாரீங்க. அப்புறமா ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களை பத்தி சொன்னார். அவங்க பெரிய லோவை போட்டுட்டு அங்க ஹோட்டல் போக்குவரத்து உள்ள இடம் சந்தவெளியில போய் கூடுமே சோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்து கர்த்தர் சொன்னாரு, அடிச்சு கிடிச்சு பல்லைகளை ஓட்டிடுவோம், ஓடிடுனாரு பண்றான். இவர் சொல்றாரு, நீ கற்பனை வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் எல்லாத்தையும் பாக்குறாரு, உற்று நோக்கி பாக்குறாரு. உன்னை பார்த்துட்டு தான் தருவோம். வாயை வச்சுட்டு பேசுறதுனால மட்டும் தர்றது கிடையாது, பேசுற மனுஷன் அதை கேட்டபடி வாழும்போது அதை பார்த்துட்டு தர்றாரு, ஜெபம் பண்றாரு, இதை தர்றாரு. சரி, முக்கியமான விஷயத்துக்கும் அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. அது சொல்றாங்கன்னா கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணேன், நேரம் ஆகல, அதனால கொஞ்ச நேரம் இழுத்து ஓட்டிட்டு இருந்தேன். ஊர் கதையெல்லாம் நிறைய தெரியும் பாருங்க எனக்கு, அதனால கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்துல கொஞ்சம் நேரம் ஓட்ட தெரியணும், அப்பதான் பிரசங்கம் பண்ண முடியும், எல்லாரும் திகச்சு போயிருப்போம். சரி, இதுல முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போயிருவோம். கர்த்தர் யாருங்கிறத காமிக்கிறோம், சரியா? அதுக்குதான் பேசிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், பிலாத்துட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? பிலாத்துக்கு தெரியுது இவர் குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர் இல்ல, குற்றமே செய்யாதவர் பிலாத்துக்கு தெரியுது. யூதருடைய ராஜாவும் கேட்க இவர் ஆமேன்னு சொல்ல அவர் அதை ஏற்றுக்கொண்டு இவர் யூதருடைய ராஜா என்று உலகம் தெரியும்படிக்காக 3 பாஷையில் எழுதி விட்டார். ஏன் அவன் இந்த கர்த்தரை விசுவாசத்தை நிலைச்சு நிக்கல? அவன் தெரிஞ்சிருக்கு பாருங்க. கர்த்தர்னு தெரிஞ்சது ஒன்னு யோவான் ஸ்நானர், இன்னொன்னு பேதுரு, அது மூலமா 1 சீசர்கள். பெருசா யாருங்க இவர் கர்த்தர்னு தெரியாது. இயேசு சொன்னாரு, அற்புதம் செஞ்சுட்டு என்னையுமே யாரும் கர்த்தர்னு எங்கேயுமே சொல்லிட்டு இருக்காருன்னாரு. ஆனா அற்புத விதமாட்டு பிலாத்துக்கு கடைசியில ரோமனுக்கு தெரிய வந்துருச்சு கர்த்தர்னு தெரிஞ்ச பின்னாடி ஏன் இந்த கர்த்தர் இடத்துல நிலைச்சு நிக்க முடியல? இப்ப எல்லாருக்குமே தெரியுது கர்த்தர் யாரு, இயேசுதான் கர்த்தர், உலகம் முழுக்க தெரியும். ஆனா நிலைச்சு நிக்க முடியலையே. ஏன்னா வேதம் சொல்லுது, இயேசு அவள்கிட்ட சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுடையதா இருந்தால் இந்த ராஜ்யத்துக்கு என்னுடைய சீசர்கள் போராடி இருப்பார்களே. இப்ப என்னென்ன மனுஷன் என்னென்ன, இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தர், பரிசுத்தர், பாவம் செய்யாதவர் என்று உலகத்துக்கு தெரிந்தாலும் அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியவைகளா இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கணும், அப்படியே சைட் அடிச்சுட்டு இங்கே கிடைக்கிறத பிக்கப் பண்ணிடணும். இதெல்லாம் நிஜமான விஷயம், நான் பப்ளிக்கா பேசுறேன். இந்த உலக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் களவாண்டி அவங்க வசமா ஆக்கி கொள்ளலாம் இல்லையா? அவர் சொல்ற இவ்வுலகத்துக்குரியது, அவங்களோட ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது. அதாவது இந்த உலகத்துல தாறுமாறனால ஒரு அதிகாரத்துல எப்படியாவது மக்களையும் தேவனுடைய பொருளையும் வஞ்சித்து எப்படியா தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தான் விருப்பப்படி வாழுவதற்கு அவன் இருதயத்தை கொடுக்கிறபடினாலே, அது யோவான்ல சொல்றாரு, அவர்கள் இருளை விரும்புறதுனாலே, அவங்க கர்த்தர் யாருன்னு தெரியும், அவர் இருளை விரும்புறதுனாலே அவருடைய பாவம் வெளிப்படும் என்று அறிந்து அந்த பாவத்தினால் எதை செய்யக்கூடாது, தேவன் போனா எதுவும் நடக்கக்கூடாது என்கிற அந்த கற்பனைக்கு உட்பட்டு வாழ முடியாததுனால பிலாத்து தேவனை வாரியினால் அடித்தான். அவன் இவ்வுலகத்தில் ஆசைப்பட்டவன் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டான். கர்த்தரை தெரிஞ்சாலும் அதுக்கு சாக்கு போக்கு தான் சொல்லிட்டே இருப்பான். அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும். நீங்க நினைக்கல, எங்க அப்பா, நான் சொல்றேன் உங்க அப்பா உங்க அம்மா பத்தி தான் சொல்றேன். உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சிறியவங்களா இருந்திருப்பாங்க. மனுஷனுக்கு எதை பார்த்தாலும் இச்சை. நான் படிக்கும்போது என் கூட ஒரு 20 பொண்ணுங்க படிச்சாங்க, 10 பொண்ணுங்க இன்னும் மனசுல தான் இருக்கிறாங்க. என் கூட அவங்க தங்கச்சி படிச்சிச்சு, மைனி படிச்சிச்சு, அந்த வெள்ளை பொண்ணு படிச்சிச்சு, இந்த கருப்பு கலர் ஒருத்தன் படிச்சான். உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இப்ப வருமே நான் சொன்ன உடனே வரதான் செய்யும் இல்லையா? நான் படிச்சவங்களை இப்போ இதுல எதையா ஒண்ணு கட்டிக்கலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்ப கட்ட முடியல. இப்ப கட்ட முடியலாட்டின் கூட என்ன, வாழ்நாள் முழுவதும் பார்த்துட்டா இருக்கலாமே. ஹலோ, பாவங்கள் இப்படி வேலை செய்யும் அடிக்கடி. இந்த பாவங்கள் இப்படி வேலை செய்து ஏன் கூட ஒரு நளினின்னு ஒரு படிச்சவங்களேன், அவன் மனசுல இருக்கிறா, அடிக்கடி சொப்பனத்தின் மூலமா என் கூட பேசிட்டு இருக்கிறா.
இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நளினி கூட நேரா தான் பேச முடியல, சொப்பனத்துல பேசிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நளினி கூட பேசிட்டு வந்துடலாமே. இந்த பாவம் மனுஷனை என்ன செய்யுதுன்னா, இருள விரும்புறதுனால, ஏதோ ஒரு வழியில இருள விரும்புறதுனால அவனுக்கு பிளாத்துக்கு கர்த்தட்ட வர முடியல. பிளாத்து முக்கியமா கர்த்தடத்துல வராம இருப்பதற்கு முக்கிய காரணம், பாவத்துல அவன் பொன் பொருளுக்காக மட்டும் அவன் கர்த்தரை தெய்வம் தெரிஞ்சிட்டு அவ நிராகரிக்கல. நான் சொல்லுவேன், அவனுக்கு பெண்களுக்கு மேல அதிக கொடகுறிப்பும், அதனால அவன் பெரிய அதிகாரியா இருக்கிறதுனால, யூதர்கள் பெண்கள் மிகவும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான், இந்த யூதர்களுக்கு விரும்புற மாதிரியே இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்தி கொல்லுவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஏன் இவங்க சொல்றாங்க, யூதர் சொல்றாங்க, பரமாதி கேட்கிறார் யாரையும் விடுதலை செய்ய. நான் என்ன சொல்றேன்னா, நீ பிளாத்து, நீ ராஜ்யத்தை ஆள்றவன், நீ எதுக்கு மனுஷன் போய் கேட்கிறான்? இதை கேட்கிறான், நான் இயேசுவை விடுதலை ஆக்கலாமா ஆக்க கூடாதுன்னு ஏன் கேள்வி வரும்? நீ அதிகாரத்தில் இருக்கிறவன், கர்த்தர் யாரு தெரிஞ்சா நீ விடுதலை ஆக்க வேண்டியதானே, ஏன் விடுதலை ஆக்கலன்னு? ஏன்னா இந்த யூதர்கள் தான் இவருக்கு பெண்களை சப்ளை பண்றாரு. இவருடைய சந்தோஷத்துல அவங்க கை வச்சிருவாங்க பாருங்க. அப்ப இவருடைய சந்தோஷம் அங்கிருந்து வர்றதுனால அவங்க ஒரு கேள்வி, நம்மளுக்கு உதாரணம் தெரிகிறோம், நம்மளுக்கு யாராவது கடன் அடிக்கடி தராங்க வைங்களேன், ஒரு ஐடியா கேட்பா கேட்க மாட்டோமா? ஏன்னா திடீர்னு அவங்க கோவப்பட்டுட்டாங்கன்னு தர மாட்டாங்க காசு. அப்ப இதே மாதிரி ஒரு ஐடியா கேட்கிறாரு அதிகாரம் இருக்கிறவனுக்கு. ஏன் ஐடியா? ஏன்னா அவருடைய சுகபோகமான வாழ்க்கை யூதர் மூலமாய் கிடைக்கிறதுனால யூதர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறாரு, எப்படி இயேசு விடுதலை ஆக்கட்டுமா? அப்ப அவங்க சொல்றாங்க பரபாசை விடுதலை செய்யும். அப்படின்னு என்ன, நான் சொல்றதை கேட்கலன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அதாவது பரபாசை விடுதலை செய்ய அரட்டும் போது ஏன் ஒரு அதிகாரி அரள்றான்? நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நான் சொன்ன ஆளை விட்டுன்னு சொன்னா நம்மளையும் சேர்த்து உள்ள அடிச்சு போட்டு நாலு குத்துவாங்க. இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறான். ஒன்றுக்குமே உதவாத யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், சத்தியம் தெரியாதவர்கள் போய் தான் பேசுறாங்க தெரியுது. அவன் தான் சொல்றானே இயேசு நல்லவர் பரிசுத்தர் சொல்லும் போது இவங்க போய் தான் பேசுறான்னு தெரிஞ்ச பின்னாடி இந்த பொய்க்காரங்களுக்கு ஏன் சப்போர்ட் போனான்னு அவன் அதிக பாவத்தை யூதர்கள் மூலமாய் வாங்குகிறான். இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தர் தேவம் தெரிஞ்ச பின்னாடி கூட அவன் இருதயத்தில் இருக்கப்பட்ட இருள்கள் எல்லாம் அவனை அவன் சரீரத்தில் பாவ சந்தோஷத்தை கொடுக்கிறதுனால அவன் ஆவின் சந்தோஷத்தை அடைவதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறான். சில பேர் நகை போடுறதுக்கு சபைக்கு வர மாட்டான்டா. அவர் அம்மாட்ட கேட்டேன், ஏமா நீ வா அம்மா சபைக்கு வாங்க பாஸ்டர், நான் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறேன். என்னாச்சு? அங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் பெண்களுக்கு அழகா நகை போட்டிருக்கிறான். நான் என்னைக்கு அது போட முடியும் சொல்லுங்க, சபைக்கு எது போடக்கூடாதுன்றீங்க. இவங்க பாதி பிரசங்கம் பண்ண பெந்தகோஸ்காரங்களா நரகத்துக்கு தான் போவான். ஏன்னா பாதி பேர் நகை போடக்கூடாதுன்னு சொல்லியே சபைக்கு வரல, முக்காவாசி பேர் நகை போடக்கூடாதுன்னு சொல்லி சபைக்கு வரல. தெரியுமா? போனா நகை கலட்ட சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போது நல்லா வரைக்குது, நீங்க நகை கலட்டுறீங்க. இன்னும் பெந்தகோஸ்ல உபதேசம் தப்பா போய் உங்களுக்கு ஃபேஸிங் கிடையாது, முடிக்கு ஷாம்பு கிடையாது, புருவத்துல தீட்டுறது கிடையாது, நல்ல ட்ரெஸ் உடுத்துறது கிடையாது, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கிழிஞ்ச பாவாடையோட எந்திரிச்சு வரீங்க. சபைக்கு வரும்போது எப்படி வரேன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் ஆக்கி விட்டதுனால நாங்க வரலன்றான் இல்லையா? சுகபோகத்தை கட் பண்ணும்போது மனுஷன் வரமாட்டான். ஏசு அதனாலதான் ஆசீர்வாதங்கிற சுகபோகத்தை பைபிள்ல சேர்த்து வச்சிருக்கிறாரு. பரிசுத்தம் வேற, ஆசீர்வாதம் வேற. ஆசீர்வாதம்னா நம்ம சரீர தேவைக்கு உண்டானதான் ஆசீர்வாதம். பரிசுத்தம்ங்கிறது நம்முடைய ஆத்ம தேவைக்கு உண்டாக்கப்பட்டது. இங்க ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா கடிக்குது. ஏன்னா அவன் கொடுத்தா வருவான். எந்த மீனாவது கடல்ல கடந்து சும்மா வருமா? வராது. அதுக்கு இறை போடணும், இல்லைன்னா தந்திரமா அதுக்கு கண்ணி போடணும். நம்ம மனுஷன் என்னதான் தந்திரமா கண்ணி போட்டாலும் உடைச்சிட்டு போயிருவான். ஆனா இறை போட்டா உள்ள வருவான். ஆனா இறை இல்லாம போயிடுச்சு. அது தப்பு, இது தப்பு. சபையில எது தப்பாதெல்லாம் விட்டுறாங்க. நிறைய பெந்தகோஸ்ல பொண்ணை கட்டிக்கிறாங்க, மாப்பிள்ளை கட்டிக்கிறாங்க. யாருமே மாமி மாமாவே அப்பா அம்மா பாக்குறது கிடையாது. மாமி மாமாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க, அப்பா அம்மா யாரும் பாக்குறது கிடையாது. நீங்க நகை கலெக்டர் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு நகை பிரச்சனை என்ன சொல்லுங்க, இந்த பெரிய பாக்ஸ்ல நடுசுல காணிக்கப்பட்ட மாதிரி ஓட்ட போடுற எல்லாரும் கொண்டு போடுங்க. ஒரு 2000 இளைஞ்சு கொண்டு போடுங்க. நகை பிரச்சனை, நகை கலத்த வேண்டியதான் கலத்தலாம். கலத்த சொல்றார்கள், பார்த்து சொல்றாரு, என் விருப்பம் கலத்த மாட்டேன். அப்ப அந்த சபைக்கு போக கூடாது. பாஸ்டருடைய கற்பனை கீழ்ப்படியெல்லாம் போக கூடாது. என் விருப்பம் என் மனசுல பேசல, இப்ப என் மனசுல பேசிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. சத்தியம் எதுவும் அதான். அவர் ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், கடவுளா இருந்தாலும் சரிதான். சத்தியம் ஒண்ணு எழுதி வச்சாச்சுன்னா அப்புறம் அதுலதான் வாழணுமே தவிர என் மனசு விருப்பப்பட்ட மாதிரி மாறுறது, அப்படி செய்யறது, இப்படி செய்யறது. ஆமென். பிளாத்தி எப்படி வராது இருந்தா பாருங்க. கடவுளை தெரிஞ்சிட்டும் நல்ல ஆசை.
குடிக்கிறவன் குடியை விட்டு வர மாட்டான், லவ் பண்றவன் லவ் விட்டு வர மாட்டான், தங்கத்துக்கு மேல ஆசைப்படுறவன் தங்கத்தை விட்டு வர மாட்டான். ஆனா கர்த்தரும் தெரியும் நிறைய விஷயத்தை தள்ளி வச்சு 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 வச்சே நம்ம ஆவிக்குரிய சபையில 10 பேர் தான் இருக்கிறான்.